ஹாய். இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் இல்லை, இது ரீஃபைண்ட் ஆயில் தான். மீன் குழம்புன்றதுனால கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் வெந்தயம். இது நல்லா பொரியட்டும். தட்டி வச்ச பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படியே நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. தக்காளி ஒரே ஒரு நல்ல பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். வதங்க உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும், வெயிட் பண்ணணும். அது கத்திரிக்காய் போட்டுக்கலாம். மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். நான் போடுவேன் கத்திரிக்காய் மீன் குழம்புல. கத்திரிக்காய் ரொம்ப நேரம் எடுக்காது, சட்டுன்னு வதங்கிடும். நான் வந்து புளி தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் இதில் போட்டு அதில் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் காப்பி கொஞ்சம் கலந்துக்கலாம். சமையல் ரெடி ஆகிறதுக்குள்ளே. எனக்கும் பிரீத்தா படிச்சிட்ருக்கா. 1:30 மணிக்கு தான் ஸ்கூல் அவளுக்கு. அதனால கொஞ்சம் காப்பி கலந்து கொடுக்கலாம். சரிங்களா? கத்திரிக்காய் கொஞ்ச நேரத்தில் எப்படி வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம். அதுக்குள்ளே காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த புளியில் வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு கரைச்சி வச்சுக்கணும் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். நல்லா கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி சூப்பராக மதங்குது.
இது ஒரு கொதி வந்தோடனே மீன் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கூட உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் பார்த்துட்டு தான் இதில் ஊற்றுனேன். மீன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சா மீன் போட்டலாம். இங்கே வந்து மீனுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். வறுத்துக்கலாம். ரீதாக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. அதனால சும்மா அவளுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 2 மீன் வறுத்து கொடுத்துடலாம். சாப்பிட்டு போயிடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ மீன் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக கலரி விட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் சிம்மிலே வச்சுட்டு அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் குழம்பு ஆறிடுச்சுன்னா நல்லா திக்காக வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடலாம். இந்த சைடு மீனும் வறுத்துட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.